தோள்பட்டை வலியின் அலட்சியமும் ஆப்ரேஷனும் அப்படின்னு இந்த பேச போகிற விஷயத்துக்கு டாப்பிக்கே கொடுக்கலாம். ஏன்னா சாதாரண தோள்பட்டை வலி தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அஜாக்கிரதையாக இருக்கீங்க. அதாவது குறிப்பிட்ட ஒர்க் பண்ணுறப்போ அப்படின்னா சொல்லுன்னு ஒரு வலி வலிக்கும். இது என்னுடைய பழைய வீடியோவில் பேசியிருப்போம். அப்போது அது அடுத்த ஸ்டேஜ் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா லேசாக அப்படி தூக்குறப்போ சம் பாப்பிங் நாய்ஸ். இதை நீ ஜாயிண்டில் கிரிப்பிட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஷோல்டரில் பாப்பிங் ஆஃப் ஸ்கேப்லா அப்படிங்கிற வேர்டும் யூஸ் பண்ணுவாங்க. பாப்பிங் மீன்ஸ் அப்படி பண்ணுறப்போ ஷோல்டர் பிளேடுக்குள்ளே அப்படி ஒரு சத்தம் கடக் 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 அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும். இதை ஜிம்முக்கு போகிற நிறைய பேர் இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. எஸ்பெஷலி நீங்கள் ஷோல்டர்ஸ் அடிக்கிறப்போ அல்லது டம்பிள்ஸ் மட்டும் ஃப்ளைஸ் பண்ணுவீங்களா, அதை மாதிரிலாம் பண்ணுறப்போ அந்த கிளிக்கிங் நாய்ஸ் கேட்கும். ஆனால் வயசானவங்களுக்கு இது நிறைய பேருக்கு வருது, எஸ்பெஷலி டயபெட்டிக் பேஷண்ட். இதை பெருசாக கவனிக்காமல் விட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த அலட்சியம் ஃப்யூச்சரில் ஷோல்டர் ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரியில் போய் முடியும். ஏன்னா இது ஒரு லிகமெண்ட்டோட இஷ்யூவாக இருக்கலாம் அல்லது இன்ஸ்டெபிலிட்டியாக இருக்கலாம். இது ஆரம்பத்திலே ஆஸ்டியோபதிக் அப்ரோச்சஸில் ஈஸியாக கரெக்ட் பண்ணிடலாம். பட் இதை நீங்கள் நாள்பட்டு விடுறப்போ என்ன ஆகும்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வலி வரும், அப்புறம் ஒரு 3 மாதம் முன்னாடி அது கொஞ்சம் மோசமாகும். இதுக்கு மேலே தூக்குனா வலிக்குதுன்னு சொல்லிட்டு உங்களோட ஒர்க் எல்லாத்தையும் ஓவர் த ஷோல்டர் போகாமல் கீழே வச்சுப்பீங்க. ஓவர் த ஷோல்டர்னால் அதை அப்படி ரீச் பண்ணுறதெல்லாம் பண்ணாமல் இப்படி எடுக்கிறதா ஆக்கிடுவீங்க. ஒரு டயத்துக்கு அப்புறம் மணி டிஸ்போஸ் பண்ணுறதுக்கே பேக்கெட்டில் கை வச்சுட்டு இப்படி எடுத்து கொடுக்குறது, ஃபுட் எடுக்கிறதே இப்படி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. ஷோல்டர் ரொம்ப மோசமாயிடும். அந்த டைமில் சர்ஜரி கண்டிப்பாக தேவைப்படும், டெஃபினட்டாக ஆர்த்ரோஸ்கோபி தேவைப்படும். அதனால தான் இந்த டாபிக் அலட்சியமும் ஆப்ரேஷன். அதாவது ஷோல்டர் பெயினை நீங்கள் அலட்சியமாக விட்டுட்டிங்கன்னா, சின்னது தானே தோள்பட்டை தானேன்னு விட்டிங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை வரும். தயவு செஞ்சு நீங்கள் முன்னாடியே என்னை மீட் பண்ணுங்கள். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.